என்ன அப்படி பார்க்குறீங்க? ஏன் கண் கலங்குறேன்னு பார்க்குறீங்களா? நேற்று பிள்ளைகளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது என்னுடைய ஆசைங்கிற தலைப்பில் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு பையன் எழுதுனது தான் இது. எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஆகணும்னு ஆசை. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஸ்மார்ட் ஃபோன்னா அவ்வளோ பிடிக்கும் என்னை விட. அதுக்கு ஒரு கீறல் கூட விழுகாமல் பார்த்துப்பாங்க. சில டைமில் நான் இருக்கிறதையே மறந்துடுவாங்க. எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும், அப்பா அம்மா நம்மளை இது மாதிரி பார்த்துக்க மாட்டாங்களான்னு. எங்கள் அம்மாவை கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நான் கூப்பிடுவேன், ஆசை அம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுன்னு. எங்கள் அம்மா இருடா நான் வரேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா என்னை கண்டுக்காவே இல்லை. நான் கூப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு கேட்காத காது எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு ரிங் அடித்தா போதும் எங்கள் அம்மா ஓடி போய் எடுத்து மணிக்கணக்கில் பேசுவாங்க. சரி அம்மா தான் அப்படி இருக்காங்க, அப்பாவாச்சும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு எங்கள் அப்பாவை விளையாட கூப்பிடுவேன். ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப களைப்பாக வருவாங்க. சரி கூப்பிடுவேன். அப்பா சொல்லுவாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு வேலைடா, ஒர்க் டென்ஷன் ரொம்ப அதிகம், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிட்டு அவர் பெட்டில் படுத்து கேம் விளையாடுவார். எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும், நம்ம கூட இது மாதிரி விளையாட மாட்டாங்களான்னு. இதனால தான் நான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இதை எழுதுனது வேற யாரும் இல்லைங்க, என்னுடைய பையன்தான். பிள்ளைகளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறதான் பாசம்னு நினச்சிருந்த எனக்கு அவங்களோட செலவு பண்ணுறதா அவனுக்கு பிடிச்சிருக்குங்கிறத அவன் எனக்கு உணர்த்திட்டான். ஒரு ஆசிரியராக மற்றவங்களுக்கு போதனை செய்ய வேண்டிய நானே இந்த தவறை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது வெக்கி தலை குனிகிறேங்க.